பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். வார்த்தைக்கான நேரம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். வேதம் என்றால் என்ன, வேதத்தை ஆராய்வதால் நமக்கு வரும் நன்மைகள் என்ன என்றும், வேதத்தை நாம் ஆராய நம்மை உண்டாக்கின தேவன் எவ்வளவு பெரியவரா இருக்கிறார் என்றும், அவருடைய அன்பும் அவருடைய ஞானமும் அளப்பெரியது என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. அது மட்டுமல்லாமல் நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் இந்த பூமிக்கு கொடுக்கப்பட்டார் என்பதை வேதத்தின் வழியாக நாம் அறிந்து கொள்வதற்கு இந்த நிகழ்ச்சியானது பேருதவியாக இருக்கிறது என்பது எவ்வளவேனும் சந்தேகமில்லை. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஒரு புதிய காரியத்தை குறித்து நாம் ஆராய்ந்து அறிந்து கொள்வதற்கு முன்பதாக நம்முடைய தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார் ஐயா அவர்கள் எழுதிய வேதாகம துணுக்கு செய்தி என்ற புத்தகத்திலிருந்து ஒரு காணொளி இதோ உங்களுக்காக. தன் சீடர்களுடன் இயேசு திருவிருந்து கொண்டாட தேர்ந்தெடுத்த வீடு மார்க்குவின் வீடு. இஸ்ரவேலில் பொதுமக்களுடைய வீடுகள் பெரும்பாலும் மேலறையை கொண்டிருப்பதில்லை. மார்க்குவின் தாயாருக்கு சொந்தமான இந்த வீடு எருசலேமிலே இருந்தது. இதே அறையிலேதான் சீடர்கள் இயேசுவின் வார்த்தைப்படி கூடியிருந்து பெந்தேகோஸ்தே அனுபவத்தை பெற்றுக் கொண்டார்கள். என்ன நேர்களே, ராபோஜன வீடு என்ற இந்த காணொளியானது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். சரி நேர்களே, இப்பொழுதும் நாம் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கும் வேலை இதுதான். இன்றைக்கும் ஒரு புதிய தேவ செய்தியோடு நம்முடைய தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார் ஐயா அவர்கள் உங்களை சந்திக்க ஆவலாய் காத்திருக்கிறார்கள். வாங்க நிகழ்ச்சிக்குள் போகலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். நம்ம போன முறை சந்தித்து கொண்ட போது ஒரு விசேஷமான விலையுயர்ந்த தேவனுடைய இரத்தத்தை பற்றின செய்தியை நம்ம ஆராய ஆரம்பித்தோம். இயேசு இந்த உலகத்தில் வந்ததில் மிக முக்கியமான நோக்கம், தம்முடைய மாசில்லாத இரத்தத்தை பாவிகளுக்காகவும் பாவங்களுக்காகவும் சிந்த இயேசு இந்த உலகத்தில் அவதரித்தார். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மனிதருடைய பாவத்தை கழுவ கர்த்தர் இடைக்கால நிவாரணமாக விலங்குகளின் இரத்தத்தை பரிந்துரை செய்தார். அது முழுசா பாவத்தை கழுவாது. அந்தந்த நேரத்தில் நம்ம செய்த தப்பிதங்களுக்கு இன்ன விதமான பரிகாரத்தை செலுத்தணும், இன்ன விதமான பலியை செலுத்தணும் அப்படின்னு ஆசாரியர்கள் தீர்மானித்து அந்த பலியை நமக்கு பரிந்துரை செய்வார்கள். அந்த பலியை செலுத்துவதன் மூலம் அப்போ நம்ம செய்த பாவம் ஒரு குறுகிய காலத்துக்கு மாத்திரம் மன்னிக்கப்படுகிறது. அப்படி மன்னிக்கப்படும் போது என்ன செய்கிறோன்னா, நம்ம கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணும்போது இப்போ அவர் என்னுடைய முகத்தை பார்க்க முடியுது, நான் அவர் முகத்தை பார்க்க முடியுதில்ல, இந்த ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தை சிந்தினதுனால அந்த நேரத்தில் நான் பேசுவதை அவர் கேட்குது, அவர் பேசுவது எனக்கு கேட்குது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் விட்டுட்டு போகிறேன், மறுபடியும் ஒரு பாவத்தில் விழுகிறேன், அந்த இரத்தம் அதோட காலாவதி ஆகி விடுகிறது. மறுபடியும் நான் வேறொரு ஆட்டுக்குட்டியை அல்லது ஒரு புறா குஞ்சை கொண்டு வந்து நான் அங்கே பலி செலுத்த வேண்டும். மறுபடியும் நான் போன முறை செலுத்தினேனே அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே என் பாவங்கள் கழுவட்டும்லாம் நீங்கள் போய் சொல்ல முடியாது. ஒவ்வொரு தடவை வந்தாலும் ஒவ்வொரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஆடு, அது அவர் சொல்லுவார், ஆசாரியர் வந்து சொல்லுவார், இப்படி தான் நடைமுறையில் இருந்தேன். அதுவும் கூட எல்லாரும் போய் அப்படி பலி கொடுத்துட முடியாது. நீங்கள் கர்த்தர் அழைத்திருந்த மனிதர்கள், தேசம், இஸ்ரவேலர்கள், யூதர்கள், 12 கோத்திரம் இருக்காங்க பாருங்கள், இவங்க தான் போய் பலிகளை செலுத்தி பாவ நிவர்த்திக்காக செய்வாங்க. அந்த நாட்களில் புறவினத்தாரும் இருப்பார்கள், அவர்களும் இவர்களை பார்த்து பலி செலுத்தினா கூட இந்த பாவ நிவர்த்தி பலி என்பது பிரத்யேகமாக இஸ்ரவேலர்களுக்கும் இஸ்ரவேல் கோத்திரத்தாருக்கும் தான் சொல்லப்பட்டது. புறஜாதிகள் இருந்தாங்க, அவங்களும் கூட ஆலயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க செய்கிறத பார்த்துட்டு அவங்களும் வருவாங்க. ஆசாரியர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை சொன்னால் அவன் கொண்டே பலி கொடுப்பான். ஆனால் உண்மையிலேயே அந்த பலி தேவன் இவர்கள் என் ஜனங்கள் என்று அழைத்தார் அல்லவா,
அந்த இஸ்ரவேல் கோத்திரத்தாருக்கு மாத்திரம்தான் வாக்களிக்கப்பட்ட பலிகள். அந்த பலியும் ஒரு தடவை செலுத்தின பலி அதோட காலாவதியாகிவிடும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யூஸ் அண்ட் த்ரோ அப்படின்னு சொல்லி பயன்படுத்தும். நிறையா பொருள் இருக்குது. ஒரு பேனா இருக்குது, ஒரு கப் இருக்குது, ஒரு கிளாஸ் இருக்குது, ஒரு டம்ளர் இருக்குது, ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது. ஒரு தடவை உபயோகப்படுத்தி தூக்கி போடுற மாதிரி அதே மாதிரி அவைகள் யூஸ் அண்ட் த்ரோ பலிகள். ஒரு தடவை கொடுத்தா கொடுத்தது தான். ஆனால் இந்த பலிகளை தாண்டி கர்த்தர் வேறொரு பலியை இந்த உலகத்திற்கு கொண்டு வர போகிறார். அது கொண்டு வருகிற வரைக்கும் தான் இந்த பலிகள். இந்த பலி செலுத்தப்பட்ட உடனே இதற்கும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் மனிதருடைய பாவத்திற்காக கொடுக்கப்பட்ட பலிகளுக்கும் சிந்தப்பட்ட இரத்தத்திற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. இப்போ சிந்தப்பட்ட இந்த இரத்தம் இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரமல்ல, இரத்தத்தை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் பொதுவானது. அந்த இரத்தத்தை நீங்கள் தொட்டு பார்க்கலாம், இந்த இரத்தத்தை நீங்கள் தொட்டு பார்க்க முடியாது. இதை உங்களுடைய விசுவாச கண்களில் விசுவாசத்தினாலே செயல்படுத்த முடியும். ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தை கையில் எடுத்து தொட்டு பார்க்குறோம், அதோடைய ஸ்மெல் படுது, என் பாவத்திற்கு உண்டான நிவாரண பலின்னு சொல்கிறோம். ஆனால் இப்போ சிந்தப்பட்ட இரத்தம் என்பது அதரிசனமான ஆவிக்குரிய ஒரு பலி. தொட்டு பார்க்க முடியல, விசுவாசத்தினாலே அது சாத்தியமாகிறது. இது இஸ்ரவேல் கோத்திரத்தாருக்கு மாத்திரமல்ல, அந்த இரத்தத்தை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் பொதுவானது. ஒரு மனிதன் தன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமானால் அவன் கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு, எந்த தேசத்தை, எந்த இனத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த இரத்தத்தை நம்பினால், இந்த இரத்தம் என்னை கழுவும் என்று விசுவாசித்தால் அவனுக்கு அவனுடைய பாவம் மன்னிக்கப்படும், நிரந்தரமாக மன்னிக்கப்படும். ஒரு முறை ஒரு பாவத்தை செய்துவிட்டால் அந்த பாவத்திற்கு இந்த இரத்தத்தினாலே ஒரு விடுதலை கிடைத்து விட்டால் மறுபடியும் அந்த பாவத்திற்காக நீங்கள் அழ வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு முறை கழுவினால் கழுவினது தான். இது என்னென்ன பாவத்தையெல்லாம் கழுவுன்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ செய்த பாவத்தை மாத்திரமல்ல, அங்கே சொல்லப்பட்ட தேவாலயங்களில் சிந்தப்பட்ட பலிகளுடைய இரத்தம் அப்பப்போ நான் செய்த பாவத்திற்கு தான் அது செலுத்தப்பட்டது. ஆனால் இது அப்படியல்ல. இந்த இரத்தம், ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தம், இயேசுனுடைய இரத்தம் அப்படி அல்ல. இது என்னுடைய பூர்வ பாவம், ஜென்ம பாவம் என்று ஒரு பாவம் இருக்குது. ஜென்ம பாவம் நமக்குள்ள, அந்த பாவத்தை கூட நீக்கிவிடும். நீங்கள் நினைக்கிறீங்க விவரம் தெரிஞ்ச பிறகு செய்கிறதான் பாவம் என்று. இல்லை இல்லை, நான் இதுதான் போன முறை சந்தித்து கொண்ட போது சொன்னேன். ஒரு மனிதனுக்குள்ளே ஜென்ம பாவம்னு இருக்கும். அது நேச்சராகவே நமக்குள்ளே இருக்கும், இயற்கையாகவே நமக்குள்ளே இருக்கும். அந்த பாவம் யாரும் சொல்லி கொடுத்து வராது. யாரும் உங்களுக்கு ஆசை காட்டி போட்டு கொடுத்து இது இப்படி அப்படின்னு சொல்லி கொடுத்தெல்லாம் வராது. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகிறேன் பாருங்கள். ஒரு குழந்தை இருக்குது, ஒரு சின்ன குழந்தை, ஒரு 6 மாத குழந்தை. அந்த குழந்தைய வீட்டில் எல்லாரும் தூக்கி தூக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க. அப்பா வந்தா தூக்குறாரு, அம்மா வந்தா தூக்கு, எல்லாரும் இதை நல்லா சந்தோஷமாக வச்சுருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு உறவினர் வருகிறார். அவருடைய வீட்லேயும் ஒரு குழந்தை, இதே வயசில் ஒரு குழந்தை இருக்குது. ஒரு 3 மாத குழந்தை அல்லது 6 மாத குழந்தை. நீங்கள் அந்த குழந்தை வந்த உடனே நீங்கள் இதுவரைக்கும் தூக்கி கொண்டாடின குழந்தையை கீழே விட்டுட்டு நீங்கள் அந்த குழந்தையை தூக்கி கொண்டாடும் போது இந்த குழந்தையுடைய முகத்தை நீங்கள் பாருங்கள். அதனுடைய முகத்தில் ஒரு கோபம், ஒரு பொறாமை அல்லது ஒரு ஆற்றாமை, ஒரு ஆதங்கம். யார் சொல்லி கொடுத்தாத? அது எங்கிருந்து வந்தது? பிள்ளைகளுக்கு சில நேரத்தில் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா அந்த குறித்த நேரத்தில் பசி போலன்னா அது கோபம் வந்து விடும். யார் சொல்லி கொடுத்தது அதை? இதெல்லாம் இரத்தத்தில் இயற்கையாகவே நமக்குள்ளே இருக்குது. அதுக்கு பேர் தான் ஜென்ம பாவங்கள். இது மாதிரி இன்னும் நிறையா பாவம் இருக்கும். அது அப்படி கொஞ்சம் கொஞ்சம் வளர வளர அதோடைய குணத்தை அது காட்ட ஆரம்பிக்கும். அந்த பாவத்தை செய்வதற்குண்டான சக்தியும் வளர்ச்சியும் ஆற்றலும் எனக்குள்ளே பெருகும்போது தான் அந்த பாவம் வெளிப்பட ஆரம்பிக்குது. இதே பாவம் 3 மாத குழந்தைக்குள்ளே இருக்கும். ஆனால் அதை வெளிப்படுத்துகிற சக்தி உடம்புக்கு இல்லை அதுக்கு. அதனால பேசாமல் இருக்குது. அது முகக்கூரை மாத்திரம் காட்டுது, பொறாமை கோபத்தில் காட்டுது, அழுகையில் காட்டுது, ஆற்றாமையில் காட்டுது. இதே குழந்தையுடைய மாம்சம் பாவத்தை வெளிப்படுத்துகிற பலத்தை பெற பெற தான் நினைக்கிற பாவத்தை வெளியே செயலே காட்ட ஆரம்பித்து விடுகிறது. அதுதான் நடக்குது நமக்கு எல்லாருக்கும். அப்போ இந்த பாவம் என்பது இயற்கையாகவே மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடிய ஜென்ம பாவம். இந்த பாவத்தை இந்த ஆட்டுக்குட்டிகளின் இரத்தம் போக்காது.
ஒரு புறா குஞ்சுகளை கர்த்தர் சொன்னாரே, அது போக்காது. அது அப்பப்போ ஒரு நேரம் கர்த்தர் பேச விரும்புகிறார், அல்லது கர்த்தரிடத்தில் நான் ஏதாவது சொல்ல விரும்புகிறேன், நான் இப்போ ஒரு பெரிய திரைச்சலைக்கு பின்னால் இருந்து பேசினா அவர் காதுக்கு அது போகாது. ஏன்னா என்னுடைய குரல் பாவியின் குரல், பாவத்தின் குரல். அப்போ அந்த நேரத்தில் எனக்கு ஒரு திறப்பு வேணும், ஒரு திரையை திறந்துட்டு அப்படி பேசிட்டு மறுபடியும் மூடுற மாதிரி. அதுக்கு சிந்தப்பட்டது தான் அந்த இரத்தம். ஆனால் இந்த இரத்தத்தை ஒழித்து விட்டு நிரந்தரமான ஒரு பாவ மன்னிப்பையும் எல்லா இனத்தாருக்குமானதும் நம்முடைய ஜென்ம பாவத்தையும் கழுவவும் நிவர்த்தி செய்யவும் மன்னிக்கவும் தக்கதாக ஒரு விசேஷித்த இரத்தம் நமக்கு கொடுக்கப்படணும். அந்த இரத்தம் சிந்தப்பட்ட உடனே இந்த இரத்தங்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டு விடுகிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரத்தில் இங்கே படித்து பார்த்தா நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் அவர் அங்கே எழுதியிருக்க காண்பீர்கள். அவர் எழுதுறதான் நான் சொல்கிறேன், நான் சொன்னது அவர் எழுதலை, அவர் எழுதுனதை நான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் சும்மா படித்தீங்கன்னா அவருடைய லாங்குவேஜ் உங்களுக்கு விளங்கி கொள்ள கடினமாக இருக்கும். ஒரு காலத்தில் சிந்தப்பட்ட இரத்தங்கள் நான் வாசிக்கிறேன் பாருங்களேன், அப்போ தான் உங்களுக்கும் புரியும். எடுத்து பாருங்கள், வேதாம புஸ்தகத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரத்தில் 1 சில வசனங்கள். அந்த வசனங்களை நம்ம தெளிவாக படித்து பார்த்தா நமக்கு தோன்றுகிற காரியம் பலிகளை பற்றி சொல்லியிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, இப்படி இருக்க நியாயப்பிரமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடினால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூரணப்படுத்த மாட்டாது. வருஷந்தோறும் தேவாலயத்துக்கு போக வேண்டிய நாள் வரும்போது ஆட்டுக்குட்டி தூக்கிட்டு வந்துடுவான். அப்போ போன வருஷம் செலுத்தினே அது என்ன, அவ்வளோதான், அது முடிந்தது. இந்த பலிகள் ஒருவனுடைய பாவத்தை நிவர்த்தி செய்து அவனை பூரணப்படுத்த இது போதுமானதல்ல. இது தேவனுடைய தண்டனை கோபாக்கினை வராதபடிக்கு அந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்து ஒரு மன்னிப்பு கொடுக்க தான் போதுமானது. சொல்கிறார் பாருங்க, வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் அது பூரணப்படுத்த மாட்டாது. ஒரு நேரம் கழுவலாம், அவ்வளோதான். அது அப்படி பூரணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டான பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்குள்ளே இல்லாதிருப்பதனால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா. ஒரு தடவை செலுத்திட்டாங்க, என் பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று உணர்வை அது உண்டாக்கி இருந்துச்சுன்னா அவன் ஏன் அடுத்த வருஷம் செலுத்த வர்றான்? ஏனென்றால் அந்த இரத்தம் அவர்களுடைய மனசாட்சியில் உன் பாவம் பூர்ணமாய் நீக்கப்பட்டது என்ற உணர்வை தரவில்லை. அதனால்தான் அவங்க ஒவ்வொரு வருஷமும் இடைவிடாமல் பலி செலுத்துகிறார்கள். அந்த உணர்வை அது உண்டாக்கி இருக்குமானால் அந்த பலி நிறுத்தப்பட்டிருக்குமே என்று அவர் கேட்கிறார். அப்படி நிறுத்தப்படாதபடியினால் பாவங்கள் உண்டென்று அவைகளினாலே வருஷந்தோறும் நினைவு கூர்தல் உண்டாயிருக்கிறது. அப்போ அல்லாமலும் காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. பாவத்தை அந்த நேரத்தில் மன்னிக்கும், கழுவும், ஆனால் நிவர்த்தி செய்யாது. பூர்ணமாக வேரோடு அதை பிடுங்கி எடுக்காது. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர், சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். அவர் சொல்றாரு, இந்த ஆடு மாடுகளால் சிந்தப்படுகிற இரத்தம் என் பாவத்திலிருந்து பூரண விடுதலை தர முடியவில்லை. அப்போ அதனால நீர் என்ன செய்தீர், எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர். அந்த சரீரம் கரை திரை பிழை இல்லாத சரீரம், மற்ற மனிதருடைய மாம்சத்தை போல உண்டாக்கப்பட்ட ஒரு மாம்சம் அல்ல, இது தேவனுடைய ஆவியினாலே உண்டாக்கப்பட்டது. அப்போ அதற்குள்ளே இருக்கிற இரத்தம் அது தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டு ஒரு சாதாரண மனிதர்களுக்குள்ளே இருக்கிற இரத்தத்தை போன்றது அல்ல. அவருக்கு ஜென்ம பாவம் இருக்கவில்லை, அவருடைய இரத்தத்தில் பாவத்தின் சுபாவம் இருக்கப்படவில்லை. மாத்திரல்ல, இந்த இரத்தம் லேப் டெஸ்ட்னு சொல்கிறாங்க பாருங்க, ஒரு மருந்தை கொண்டு வந்து மனிதர்களுக்கு கொடுப்பதற்கு முன்னால் 2 லட்சம் பேருக்கு அதை செலுத்தி பரிசோதனை பண்ணுவாங்களாம், அது எப்படி வேலை செய்யுதுன்னு. அதே மாதிரி கர்த்தருடைய இரத்தம் 33.5 ஆண்டு காலம் இந்த பூமியில்
எந்த பாவம் வந்தாலும் எதிர்க்கவும், எந்த சோதனை வந்தாலும் மேற்கொள்ளவும், சத்துருடைய எந்த தந்திரம் வந்தாலும் ஜெயிக்கவும் ஆற்றல் உள்ளது என்று சொல்லி நிரூபிக்கப்பட்டது. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டார். சும்மா பாடுபடலை, சோதிக்கப்பட்டு, டெஸ்ட் பண்ணப்பட்டு, பரிசோதனை பண்ணப்பட்டு, இந்த இரத்தம் எல்லாருடைய பாவத்தையும் கழுவவும் மன்னிக்கவும் போதுமானது என்று முத்திரையிடப்படுவதற்காக 33 வருஷ காலம் எத்தனை பாவம், எத்தனை விதவிதமான மறைவான பாவங்கள் கூட அந்த இரத்தத்தை சீண்டவும் தீண்டவும் முயற்சி பண்ணி முடியாமல் எல்லாவற்றையும் தவிர்த்து விட்டு தான் எல்லாவற்றிலும் வெற்றி சிறந்த இரத்தம் என்பதை வெளிப்படுத்தி காமிச்சது. இதெல்லாம் நம்ம விளங்கி கொள்ளத்தான் முடியும். இந்த இரத்தம் அத்தனை தூரம் போராடி பாவத்தை வெற்றி பெற்று சாத்தான் மேலே ஒரு ஜெயத்தை பெற்று நமக்காக சிந்தப்பட்டது. இதுக்காகத்தான் இயேசு இந்த உலகத்துக்கு இறங்கி வந்தார். அதனால்தான் இயேசு தான் வாழ்ந்த காலத்தில் பூடகமாக ஒரு வார்த்தை சொன்னார், குமாரனுக்கு பூமியிலே பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு. அந்த அதிகாரத்துக்குத்தானங்க எனக்குள்ள இந்த இரத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அதுக்காகத்தானே நான் பிரத்யேகமாக இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறேன். வேறு யாரும் செய்ய முடியாத காரியம். அப்போ இந்த பாவ மன்னிப்பு இதெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். சில ஆளுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், பாவ மன்னிப்பு, பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நினைத்து வேறு வேறு காரியங்களை செய்கிறத நம்ம பார்க்குறோம். சிலர் தான் செய்கிற பாவங்கள், எல்லா சமயத்தாருக்குமே பாவத்தை குறித்த ஒரு உணர்வு இருக்கிறது. பாவத்தை கழுவணும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. பாவத்தை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் இல்லை, எல்லா மதக்காரர்களுக்குமே அது இருக்கிறது. சிலர் பாருங்கள், பாவ நிவர்த்திக்காக பல இடங்கள் ஆற்றங்கரைகளில், கடல் ஓரங்களில் போய் தங்கள் பாவங்களுக்காக அவங்களுக்கு கற்பிக்கப்பட்டபடி காரியங்களை செய்வாங்க. ஆனால் எல்லாருக்குமே பாவத்தை குறித்தும், பாவத்தினுடைய பயங்கரத்தை குறித்தும், பாவம் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் என்பதை குறித்தும் ஒரு உணர்வு எல்லா மதத்தில் இருக்கிறவங்களுக்குமே இருக்குது. ஆனால் அதற்குண்டான வழி கிறிஸ்துவிடத்தில் தான் இருக்கிறது. அதுக்கு ஒரு ரத்தம் சிந்தப்படணும்ல. அப்போ இந்த ரத்தம் பரிசோதனை பண்ணப்பட்ட ஒரு ரத்தம். அப்போ பாவ அறிக்கையை குறித்து நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். சிலருடைய நம்பிக்கை, அது இந்தியா மாதிரி தேசங்களில் இருக்கிற நம்பிக்கைகளில் கிறிஸ்தவர்களை கூட அந்த நம்பிக்கை பிடித்திருக்கிறது. அவர்கள் என்ன தெரியுமா, தாங்கள் செய்கிற பாவத்திற்கு ஒரு அபராதத்தை செலுத்தி விட்டால் பாவம் மன்னிக்கப்படும் என்று நினைக்கிறார்கள். ஒரு அபராதத்தை செலுத்திட்டால், எல்லாம் பாவம் செஞ்சாச்சு, நான் என்னுடைய ஊழியத்திலேயோ அல்லது என்னுடைய தொழிலையோ என்னுடைய வாழ்க்கையிலையோ ஏதோ ஒரு தப்பிதத்தை செய்து விட்டேன், தப்பாக சம்பாதிக்கிறேன், அதில் ஒரு பகுதியை காணிக்கையாய் கொடுத்து விட்டால், சர்ச்சில் கொண்டே படைத்து விட்டால் என் பாவம் மன்னிக்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அது தப்பு. பாவத்தை மன்னிக்க பலியினால தான் முடியும் ஒழிய காணிக்கையினால் முடியாது. காணிக்கை காசை கொண்டே போட்டுட்டிங்கன்னா பாவத்தை மன்னிச்சிருவாங்களா? அப்படின்னா தான் கட்டடம் கட்டிட்டு பாவம் செய்யலாமே. அது உங்களை நீங்களே ஏமாற்றி கொள்ளுகிற ஒரு முயற்சி. காணிக்கைகள் கர்த்தர் மேல் நீங்கள் வைத்திருக்கிற ஒரு மரியாதையை, நீங்கள் கர்த்தருக்கு செலுத்துகிற கனத்தை தான் அடையாளப்படுத்துகிறது. அது பாவத்தை மன்னிக்காது. நான் செய்த பாவத்திற்கு ஏற்ற மாதிரி ஒரு காணிக்கை கொடுத்துட்டு அது மன்னிச்சிருமா? காணிக்கை மாத்திரம் கொடுத்தா மன்னிக்கப்பட மாட்டாது. அது கர்த்தருடைய வாயிலிருந்து வரணும். மன்னிக்கிற அதிகாரம் உள்ள கர்த்தர் உங்கள் பாவத்தை மன்னிக்கணும். அப்படி சிலர் நினைப்பாங்க. இன்னும் சிலர் என்ன செய்வாங்கன்னா, பாவத்தை அறிக்கை செய்தால் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடை மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முறை தினம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணும்போது காலையில் ஜெபத்துக்கு முன்னால் ஒரு அரை மணி நேரம் பாவ அறிக்கை செய்து, எங்கே ஆரம்பிப்பாங்கன்னு கேட்டால் அவங்க பிறந்ததுலேருந்து ஆரம்பிப்பாங்க. ஸ்கூலில் பென்சில் திருடினது, ரப்பர் திருடினது, பக்கத்து பெஞ்சில் இந்த பையன் அடித்ததுலேருந்து ஆரம்பித்து அப்படியே சொல்லி கொண்டு வருவதை வழக்கமாக வச்சுருப்பாங்க. நான் பாவம் செய்து விட்டேன், ஆண்டவரே மன்னியும் அப்படின்னு. இதைத்தான் அந்த எபிரேயரில் படித்தோம். போன முறை உங்களை மன்னிச்சிருந்த பாவம் மறுபடியும் நீங்கள் கொண்டு வந்து அதை அறிக்கை செய்யும்போது அந்த முதல்ல மன்னிக்கப்பட்ட மன்னிப்பு என்னாச்சு? அவள் மன்னிக்கப்படவில்லைன்னு உங்கள் மனசாட்சியை சொல்லுதா? நீங்கள் பாவ அறிக்கை அப்படி செய்யக்கூடாது. கர்த்தர் ஒரு முறை உங்களுடைய ஜென்ம பாவத்தை மன்னித்து விட்டார். அப்போ கர்த்தர் தம்மோடு கூட உங்களை இணைத்து விட்டார் அந்த இரத்தத்தினால. அதற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன இடறல்கள், சின்ன சின்ன திருப்பங்கள், குறைபாடுகள் வரும். சில சமயத்தில் பாவம் கூட வந்துடும். அப்போ போய் கர்த்தரிடத்தில் நாம் என்ன செய்தோம் என்று உணர்த்தப்படுகிறோமோ
அல்லது எதை அறிக்கை செய்யணுமோ அதை மாத்திரம் அறிக்கை செய்தால் போதும். நீங்கள் மறுபடியும் முதல்ல ஆனாவிலேருந்து ஆரம்பிக்கக்கூடாது. அப்படி ஆரம்பிச்சிங்கன்னா முதல்ல கழுவுனாரே அதை நீங்கள் விசுவாசிக்கவில்லை என்ற அர்த்தமாயிரும். அந்த ரத்தம் வேலை செய்யவில்லை என்ற அர்த்தம் ஆகிரும். அப்போ அது ஒரு தவறு செய்வாங்க சிலர். இன்னும் சிலர் என்ன செய்வாங்கன்னா, இப்போ ஒரு நவீன உபதேசம் வந்திருக்கிறது, கவனமாக இருக்கணும். ஒரு தடவை நீங்கள் கர்த்தருடைய இரத்தத்தை விசுவாசித்து அவரால் மீட்கப்பட்டு விட்டீர்கள் என்றால் அப்புறம் நீங்கள் எத்தனை பாவம் செய்தாலும் அந்த பாவம் உங்களுக்குள்ளே செயல்படாது, அந்த பாவத்தினுடைய தண்டனை உங்களுக்குள்ளே வராது. ஒரு ஊழியக்காரருடைய செய்தியில் நான் கேட்டேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கம்ப்யூட்டர் வாங்குகிறோம், அந்த கம்ப்யூட்டரில் ஆன்டிவைரஸ்னு ஒன்று போட்டு விடுறோம். அந்த ஆன்டிவைரஸை போட்டால் என்ன ஆகுதுன்னா, வைரஸ் எப்போ வந்தாலும் அது தன்னாலேயே அதை சுத்திகரித்து கொள்ளுகிறது. அது மாதிரி ஒரு ஆன்டிவைரஸ் தான் இயேசுவின் இரத்தம். நீங்கள் போய் ஒவ்வொரு முறை உங்கள் பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவின் இரத்தத்தை ஏற்றுக்கொண்டீர்கள், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டீர்கள், அவருடைய இரத்தத்தினால் நீங்கள் மன்னிப்பை பெற்றுக்கொண்டீர்கள். அப்புறம் நீங்கள் தாராளமாக பாவம் செய்யலாம். என்ன பாவம் செஞ்சாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில் ஒட்டாது. உள்ள ஆன்டிவைரஸ் இருக்குது. நீங்கள் பாவம் பண்ண அது கழுவிக்கொண்டே இருக்கும். இது ரொம்ப ஆபத்தான ஒரு உபதேசம். கவனமாக இருக்கணும். இது பாவம் செய்வதற்கு லைசன்ஸ் கொடுப்பதற்கு இயேசு பூமியிலே இரத்தத்தை சிந்தவில்லை. பாவத்தை நிவர்த்தி செய்யவும் பாவத்தை மன்னிக்கவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திலே இரத்தம் சிந்தினார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. இப்போ இந்த இரத்தம் அதை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் பொதுவானது. கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் இல்லை, யார் அதை விசுவாசித்து அந்த இரத்தத்தை ஏற்றுக்கொண்டு எனக்காக கடவுளே மனிதனாக இந்த உலகத்தில் இறங்கி வந்து தம்முடைய இரத்தத்தை பாடுபட்டு சோதனைக்கு ஒப்பு கொடுத்து எல்லாவற்றிலும் வெற்றி பெற்று ஒரே இரத்தம் இந்த பூமியிலே எங்களுக்காக வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது, அது இயேசுவின் இரத்தம் என்று விசுவாசித்து அந்த இரத்தத்தினுடைய நம்பிக்கையினால நீங்கள் கர்த்தரிடத்தில் பாவரிக்கை செய்யும்போது அந்த பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படுகிறது. முழுவதும் எடுக்கப்பட்டு விடுகிற அந்த பாவம் கழுவப்பட்டு விடுகிறது. பாவ மன்னிப்பின் நிச்சயம் நமக்குள்ளே கிடைத்து விடுகிறது. அப்போ இதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். இன்னும் சில பாவ காரியங்கள் இருக்குது, பாவத்துக்கு சில நிவர்த்தி. அது என்னென்னா, சில மேலோட்டமான சில காரியங்கள் இருக்குது. சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுடைய பாவத்தை நான் மன்னிக்க முடியும். ஒரு ஊழியக்காரனத்தில் போய் நீங்கள் பாவத்தை சொன்னீங்கன்னா அவர் மன்னித்து விட்டேன் என்று சொன்னால் பாவம் உங்களுக்கு மன்னிக்கப்பட்டுவிடும். அப்படிலாம் யாருக்கும் அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. பாவத்தை மன்னிக்க குமாரனாகிய கிறிஸ்து ஒருவருக்குத்தான் அதிகாரம் இருக்கிறது. நாங்கள் பாவத்தை மன்னிக்கலாம் முடியாது. அப்போ நீங்கள் தான் போய் கர்த்தரிடத்தில் பேசி மன்னிப்பு பெற முடியும். எந்த ஊழியக்காரனுக்கு அந்த அதிகாரமெல்லாம் கொடுக்கப்படவில்லை. எனக்கு பாவத்தை மன்னிக்க அதிகாரம் இருக்குது. எப்படி தெரியுமா? எனக்கு விரோதமாக ஒரு பாவம் செஞ்சிருக்கிறான் ஒரு ஆள். ஏன்னா வேதம் சொல்லுது, நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் பாவங்களை அறிக்கையிட்டுன்னு சொல்லுது. அதை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிற கூடாது. பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறவருக்கு நீங்கள் கூப்பிட்டு பாவரிக்கை செஞ்சிட்டு இருக்கக்கூடாது. அதை சொல்லலை. அது ஒருவருக்குள் ஒருவர்னா, நீங்கள் எனக்கு ஒரு தப்பிதம் செஞ்சிட்டீங்க, பாவம் செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் என்னிடத்தில் ஒப்புரவாகுவது. ஒப்புரவாகும்போது நீங்கள் சொல்கிறீங்க, பிரதர் நான் உங்களுக்கு எதிராக இப்படி பேசிட்டேன், அல்லது உங்களுக்கு ஒரு காரியத்தை வஞ்சித்து விட்டேன், உங்களுக்கு ஒரு கள்ள கணக்கு காமிச்சு உங்களை நான் ஏமாற்றிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொன்னால் அந்த பாவத்தை நான் மன்னிக்கலாம். என்கிட்ட ஒப்புரவான பிறகு நீங்கள் கர்த்தரிடத்தில் போய் சொல்லணும். இதில் ரெண்டு விதம் இருக்குது. என்கிட்ட ஒப்புரவான பிறகு நீங்கள் கர்த்தரிடத்தில் போய் சொல்லணும். அப்படி சொல்ல பிறகு நான் முதல்ல போய் என் சகோதரனிடத்தில் ஒப்புரவாயிட்டேன், அவரிடத்தில் நடந்ததெல்லாம் சொல்லிட்டேன், என் பாவத்தை மன்னியும் என்றால் அப்பொழுது கூட பாவத்தை கர்த்தருடைய இரத்தம்தான் மன்னிக்க முடியும். சில சமயத்தில் கர்த்தர் அப்படி சொல்லுகிறார். அப்போ உலகத்தில் பாவத்தை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு மாத்திரம்தான் அதிகாரம் இருக்கிறது. அதை நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ளணும். இந்த இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. இந்த இரத்தம் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்ய மாத்திரமல்ல, அவ்வப்போது நம்முடைய பாவங்களை கழுவுவதற்கும் கர்த்தரோடு ஒரு இணைப்பை உண்டு பண்ணவும் இது நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த இரத்தத்தை நம்ம எப்படி அனுதின வாழ்க்கையில் உபயோகப்படுத்துகிறோம்னா, ஒரு முறை அறிக்கை செய்து விட்டோம், அதற்கு பிறகு அறிக்கை செஞ்ச பாவத்தை திரும்ப திரும்ப அறிக்கை செய்யக்கூடாது. அதுக்கு பிறகு ஒரு தவறு, ஒரு தப்பிதம் ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா அதை கர்த்தரிடத்தில் முதல்ல அறிக்கை செய்யணும். நீங்கள் அறிந்தோ அறியாமலோ ஒரு பாவத்தை கர்த்தருக்கு எதிராக செய்து விட்டால் கர்த்தரால் உங்கள் சத்தத்தை கேட்க முடியாது,
உங்கள் முகத்தை பார்க்க முடியாது. இந்த உணர்வு இல்லாமல் தான் நிறைய பேர் போய் ஒரு பெரிய கூட்டத்தில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம நினைப்போம், இவ்வளோ பேர் கூடி ஜெபம் பண்ணாங்களே, ஏன் அந்த ஜெபம் கேட்கப்படவில்லை? கர்த்தருடைய காதில் போய் ஏறாது அந்த ஜெபம். அதனால் முதல்ல என்ன செய்யணும்னா, நாம் நம்மை சுத்திகரித்து கொண்டு, அதுதான் ரத்தம், கர்த்தரோட கூட ஒரு இணைப்பை பெற்றுக்கொண்டு, நமக்கும் கர்த்தருக்கு இடையில ஒரு தடுப்பு சுவரை கொண்டு வருதே, அந்த பாவத்தை நிவர்த்தி ஆக்கி கொண்டு அப்புறம் பேச ஆரம்பிக்கணும், அப்புறம் உங்களுடைய காரியங்களை சொல்ல ஆரம்பிக்கணும். இப்படி ஒரு ஆரோக்கியமான ஜெபத்தை நீங்கள் செய்யும்போது நீங்கள் பேசுவது அவருக்கு கேட்கும், அவர் பேசுவது உங்களுக்கு கேட்கும். அதனால தான் கர்த்தர் இந்த உலகத்திலே மனிதனாக அவதரித்து, அவருக்கு ஒரு ரத்தம் தேவைப்படுது. இந்த பூமியில் மனிதர்களுக்கு நிவர்த்தி செய்வதற்காக சிந்தப்பட ஒரு ரத்தம் தேவைப்படுகிறது. அந்த இரத்தம் சுத்திகரிக்கப்பட்டது மாத்திரமல்ல, அந்த இரத்தம் எல்லா விதத்திலும் பரிசோதிக்கப்பட்டது. அதுக்கு தான் 33 வருஷம். அந்த 33 வருஷத்திலும் அந்த இரத்தம் ஜெயித்து கொண்டே இருந்தது. தன் வாழ்க்கையில் ஜெயம் பெற்றுக்கொண்டே சாத்தான் வந்து சோதித்தான். அது மாத்திரம்தானே நமக்கு எழுதப்பட்டிருக்குது. சாத்தான் அதோட விட்டுருப்பான்னு நினைக்கிறீங்களா? பல்வேறு விதத்தில் பரிசேயர்களை கொண்டு, சதுசேயர்களை கொண்டு, தம்முடைய நண்பர்களை கொண்டு, தன்னுடைய உறவினர்களை கொண்டு, அவங்க கூட வந்து அவருக்கு எதிராக பேசுகிறாங்க. எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டு அவரை கஷ்டப்படுத்தி, அவருக்கு நல்ல ஒரு உணவு கொடுக்காம, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளையும் கொடுத்து, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க கூட இடம் கொடுக்காம அவரை இன்சல்ட் பண்ணி எல்லாவற்றையும் பொறுத்து தாங்கி அந்த இரத்தம் தினசரி ஜெயித்தது. 33 வருஷமும் தினசரி ஜெயித்து கொண்டே இருந்த ஒரு இரத்தம், ஒவ்வொரு முறையும் போராட்டத்தில் வெற்றி பெற்ற ஒரு இரத்தம், எல்லா பல முனைகளிலே உண்டாக்கப்பட்ட சோதனைகளை பொறுத்து தாங்கி ஜெயித்த ஒரு இரத்தம். அது ஏற்ற நேரம் வந்த போது அந்த இரத்தம் சிந்தப்பட்டது. அதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்திலே வந்தார். அப்போ இந்த இயேசு நம்முடைய பாவத்தை அவர் மேலே எடுத்துக்கொள்ளவும், அந்த பாவத்திற்கு விலைக்கிரயமாய் கொடுத்த தம்முடைய இரத்தத்தினாலே அந்த பாவத்தை நிவர்த்தி செய்யவும் இந்த உலகத்திலே அவதரித்தார். அவருடைய மனசில் அதே தான் இருந்தது. இந்த மனுக்குலம் மீட்கப்பட வேண்டும், அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், அவர்கள் இழந்த தேவனுடைய உறவை மறுபடியும் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதற்கு நான் இரத்தம் சிந்த வேண்டும். ஆண்டவர் இரத்தம் சிந்தினது பார்த்தீங்கன்னா பைபிளை பார்க்கும்போது அப்படி யதார்த்தமாக நடந்த மாதிரி யதார்த்தமெல்லாம் நடக்கலை. இது முன்னறிவிக்கப்பட்டு அவருக்கு நடக்கணும்னு அவருக்கே தெரியும். எல்லாம் தெரிஞ்சு முதலே திட்டமிடப்பட்டு அதே போல் அந்த பூமியிலே நடத்தப்பட்டது. பாருங்கள், இயேசு தம்முடைய சீஷர்களிடத்தில் பேசும்போது அவர் இன்ன விதமாய் பாடுபட வேண்டும் என்பதை விளக்கி சொன்னார். ஏன்னா இவங்க திடீர்னு பயந்துடக்கூடாதே, அவரை கொண்டு போகிறாங்க, சிறைப்பிடிக்கிறாங்க. நான் இதற்காகத்தான் வந்தேன். அவர் தப்பித்துக் கொள்வதற்கு எந்த முயற்சியும் செய்யவில்லை. அவரை கொண்டு போனாங்க. அவர் சொன்னார், அங்கே அவர் நிற்கும்போது அவருக்கு சொல்லப்பட்டது, எனக்கு அதிகாரம் இருக்குது உன்னை விடுதலை செய்ய, நீ இப்போ சொல்லு, நான் உன்னை விடுதலை செய்ய முடியும். அவர் சொன்னார், முடியாது, பரலோகத்திலிருந்து கொடுக்கப்படாவிட்டால் ஒழிய ஒருவனும் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது, நான் இதற்காகத்தான் இந்த உலகத்துக்கு வந்தேன் என்றார். அதெல்லாம் செய்து முடித்து அந்த இரத்தம் இன்னைக்கு நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதை ஞானமாய் பயன்படுத்தி கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் பாவத்தின் மேலே வெற்றி, சாத்தான் மேலே வெற்றி, உங்களுடைய மாம்சத்தின் மேலே வெற்றி, எல்லாவற்றிலும் வெற்றியை பெறுகிற இரத்தம். உங்கள் இரத்தத்துக்கும் என் இரத்தத்துக்கும் வெற்றி பெறுகிற சக்தி இல்லை, இது விழுந்துரும். அதனால தான் நம்ம என்ன செய்யறோம்னா, நம்முடைய இரத்தத்தை பயன்படுத்தாமல் இவைகளை சந்திக்க இயேசுவின் இரத்தத்தை பயன்படுத்துகிறோம். நான் முன்னால் போய் நின்னா சாத்தான் போட்டு தள்ளிடுவோம், அவ்வளோதான். கர்த்தருடைய இரத்தம் முன்னால் போனால் ஒன்றும் செய்ய முடியாது. அது வெற்றி பெற்ற ஒரு இரத்தம், ஜெயித்த ஒரு இரத்தம். நீங்கள் மாம்சத்தில் ஒரு போராடி பாருங்க, உங்களால் ஜெயிக்க முடியாது. ஏன் இரத்தத்துக்கும் உங்கள் இரத்தத்துக்கும் அந்த பவர் இல்லை. அதனால தான் நம்ம என்ன செய்கிறோன்னா, இவைகளை மேற்கொள்ளவும் ஜெயிக்கவும் நம்முடைய பாவங்களை கழுவிக்கொள்ளவும் சாத்தானுக்கு எதிராக யுத்தம் செய்யவும் இயேசுவின் இரத்தத்தை பயன்படுத்துகிறோம். அந்த அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதில் நம்ம செய்கிற தப்பு என்னென்னா, இயேசுவின் இரத்தத்தை பயன்படுத்தி கொள்ள நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்ட போதும் சமயங்களில் நம்முடைய சொந்த இரத்தத்தை பயன்படுத்த முயற்சி பண்ணுறோம். அதனால்தான் நம்ம பலமுறை தோற்று போய் விடுகிறோம். இதுதான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். இதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதை நான் அடுத்த முறை சந்திக்கும் போது உங்களுக்கு தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். இயேசு ஏன் இந்த உலகத்திற்கு மனிதனாய் வந்தார், மனிதனாய் வாழ்ந்தார், மனிதர்கள் போல மரித்தார்.
இதோட ரகசியம் பெரிய ரகசியம். இயேசுடைய வாழ்க்கை மற்றவர்களை போன்ற ஒரு சாதாரணமான வாழ்க்கை அல்ல. தேவனாலே திட்டமிடப்பட்டு ஒரு பெரிய பரம திட்டத்திற்காக உருவாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அதனால்தான் இதை இவ்வளவு சுவாரஸ்யமாக நம்ம அதை ஆராய முடிகிறது, அறிந்து கொள்ள முடிகிறது, அதை அனுபவிக்கவும் பெற்றுக்கொள்ளவும் நம்மால் முடிகிறது. சரி, அடுத்த முறை நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். என்ன நேர்களே, இந்த பூமியில் எந்த பாவம் வந்தாலும் அதை எதிர்க்கவும், எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதை மேற்கொள்ளவும், பிசாசின் தந்திரங்களை ஜெயிக்கவும், ஜெயம் பெற்ற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் வாழும்படியாக நமக்காக சிந்தப்பட்ட ஒரே இரத்தம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மட்டுமே என்பதை இந்த நிகழ்ச்சியின் மூலம் நாம் அறிந்து கொண்டோம். உண்மையாகவே இந்த நிகழ்ச்சியானது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்களது கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதீர். மேலும் இது போன்ற ஆவிக்குரிய ஆழமான செய்திகளை பெற நம்முடைய மற்ற நிகழ்ச்சிகளான இன்றைய உலகம், பிப்ளிக்கல் இன்சைட், ஜெபிக்கலாம் வாங்க மற்றும் நம்முடைய புதிய நிகழ்ச்சியான பிரசங்க பீடம் போன்ற நிகழ்ச்சிகளை பாருங்கள். தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். சரி நேர்களே, நம்முடைய தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார் ஐயா அவர்களுடைய மற்றொரு முக்கிய தேவ செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரி மிராக்லின். பிதாவை உங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுவதற்காகத்தான் நான் இந்த உலகத்துல உங்க மாதிரி மனிதனாக இருந்து உங்களோடு என்னுடைய வாழ்க்கை இணைத்து கொண்டு வாழ்ந்து காண்பித்தேன் என்று கர்த்தர் சொன்னார். யோவான் 1வது அதிகாரம் 18வது வசனத்துல, தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை நமக்கு வெளிப்படுத்தினார் என்று உங்களுக்காகவே சகோதரர் வின்சென்ட் செல்வகுமார் அவர்கள் எழுதிய ஆவிக்குரிய புத்தகங்கள் வெளிவந்துள்ளது. முடியாததை முடிய பண்ணும் கர்த்தர் மற்றும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இந்த புத்தகங்களை www.vincentselvakumarBooks.com என்ற இணையதளத்தின் வழியாகவும் அமேசான் மற்றும் பிளிப்கார்ட் வழியாகவும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு 9731722977 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.